உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். காலபுருஷ தத்துவத்தின் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த பாக்கியவான்களுக்கு இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த ராஜ யோக ஆண்டு. குபேர யோகங்களை கொடுக்கக்கூடிய, பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஆண்டு. ஏன் பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய, குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காரணம் இருக்குது. அதாவது உங்களுடைய ராசிநாதன் யார் அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஒரு ஆண்டு பலன் நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு கிரகங்கள், அதாவது ஒரு ராசியில் ஆண்டு கணக்கில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுதான் ரொம்ப பிரதானமாக எடுத்துக்கணும். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாத கிரகங்கள் வந்து அந்தந்த குறிப்பிட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் சில இடங்களில் ஒரு செவ்வாய் புதன் இவங்களாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம தனியாக எடுத்து அதுக்கான பலன்கள் சொல்லுவோம். ஆனால் பிரதானமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு பலன் அப்படின்னு வரும்போது, புத்தாண்டு பலன் வரும்போது குறிப்பாக நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்கள் வியாழன், சனி, ராகு, கேது இவங்க தான். ஸோ அந்த வகையில் இங்கே வந்து குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசிநாதன் வியாழன் குரு பகவான் இந்த ஆண்டு துவங்கி ஒரு மாதம் 1.5 மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வைகாசி 12ஆம் தேதி ஆங்கிலத்துக்கு வந்து மே 26ஆம் தேதி வந்து அவர் தன்னோட உச்ச வீட்டுக்கு வரப்போகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் நான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான கடக ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகிறாரு. அந்த கடக ராசி தான் உங்களுடைய ராசிநாதனுக்கு முழு பலம் கொடுக்கக்கூடிய, உச்ச பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ உங்கள் ராசிநாதன் உச்ச பலம் அடைகிறாரு அப்படின்னா நீங்களே பலம் பெறுறதா அர்த்தம். நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு யானை பலம் உங்களுக்கு வந்த மாதிரி, ஒரு யானை பலம் இல்லை, ஒரு 100 யானை பலம் உங்களுக்கு வந்த மாதிரி. குருவுடைய பலம் வந்து இப்போ ஒரு முழு சுபகிரகமான குருவான் பலம் பெறுறாரு அப்படின்னா உலகத்துக்கே நல்லது. அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனை வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியாகவும் அவரே வந்து அவர் வந்து 8ஆம் இடத்துல உச்ச பலம் பெறுறாரு அப்படின்னா அதை விட சிறப்பு இந்த ஆண்டில் கிடைக்கக்கூடிய இந்த நல்ல மாற்றத்தின் மூலயமா உங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற காலம்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கும். இனிமேல் வந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக பட்ஜெட் போட்டு கணக்கு பார்த்துலாம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு தாராளமாக நம்ம அந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, இந்த ரோடு என்ன விலை, இந்த தெரு என்ன விலை கேள்ற வாங்குவோம்டான்னு, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றங்களை வந்து குரு பகவான் கொடுக்க போகிறார். நீங்கள் சொல்கிறதுக்கு வேணால் விளையாட்டாக சொல்கிறேன்னு நினைக்கலாம், நடக்குமா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். கோச்சாரம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சாதாரண விஷயம் இல்லைங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து குரு பகவான் உச்ச பலத்துக்கு வர்றாரு அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லதுன்ற போது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி நல்லது செய்யாமல் போயிடுவார்? ஏன்னா உங்கள் ராசிநாதன் நீங்களே பலம் பெற்றீங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த வகையில் வந்து சிறந்த ராஜயோகங்களை, அதாவது நீங்கள் பொருளாதார தன்னிறைவாக கொடுத்துரும், அதை நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் தனக்காரகன் குரு பகவான் உச்சஸ்தானமான கடகராசிக்கு வந்து அங்கேருந்து உங்களுடைய தனஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு அதிபதியான சனிக்கும் பார்வையை கொடுக்குறாரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் அவர் தான் உங்களுடைய தனஸ்தானத்து அதிபதி. தனஸ்தானத்து அதிபதிக்கும் பார்வையை கொடுத்து தனஸ்தானத்துக்கும் பார்வையை கொடுத்து தனக்காரகன் குரு 8ல் உச்ச பலம் பெற்றிருக்கிறாருன்னா இதை விட ஒரு சிறப்பான காலம் இனி எப்போ வரும், நம்ம 12 வருஷத்துக்கு அப்புறம் வரும் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு காலம் அமைஞ்சு வந்திருக்கு. பொருளாதார ரீதியாகவும் சரி, எல்லா வகையிலையும் சரி, பொருளாதாரம் சரியாக வந்துருச்சுன்னா நம்ம மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு சொல்கிற மாதிரி பணம் தன்னிறைவாக இருந்துச்சுன்னா நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம், எதனாலும் பார்க்கலான்ற ஒரு தைரியம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு பெரிய தைரியம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இந்த நாள் வரைக்கும் இந்த கடன், இந்த கஷ்டங்கள், பண விஷயங்கள், இந்த சங்கடங்கள், அதனால பலர் நம்மளை மதிக்காமல் போயிருந்திருப்பாங்க. அவங்க முன்னாடிலாம் நீங்கள் உயர்ந்து ராஜா போல் இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலம் வந்துருச்சு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விருச்சிக ராசிக்கும் ஒரு பார்வை கொடுக்க போகிறார். அது வந்து சுப விரயங்களை, 12ஆம் இடத்துக்கு குரு பார்வைன்றது வந்து சுப விரயங்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். சுப விரயங்கள் அப்படின்னா வீடு மனை வாங்குறது, கட்டுறது, கடனை தீர்க்கிறது, திருமணம் போன்ற நல்ல விஷயங்களை நடத்துறது, இதுக்கான யோகங்கள் எல்லாம் வந்து குரு பகவான் கொடுக்க போகிறாருன்னு எடுத்துக்கலாம். இதை விட இதுதான் குருவால் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக. இன்னொன்று சொல்லலாம், நம்ம பஞ்சாங்க கணிதப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டோட அரசன் அப்படின்னு நம்ம கணிச்சிருக்கிறது வந்து குருவை தான் கணிச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் குரு வந்து ஆண்டு முழுதும் ஆளக்கூடியவரே அவர் தான் சிறப்பாக வச்சுக்க போகிறார் உங்களை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குரு, அதாவது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தேவகுரு, இன்னொருத்தர் வந்து அசுரகுரு, யாருன்னா சுக்கிரன்.
அவரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல யோக ஸ்தானத்தில் உங்கள் பாக்கியநாதன் சூரியனோடு சேர்ந்திருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்குறதுனால சுக்கிரன் சுபகிரகம் அவர் வந்து சுகபோகக்காரன் சுபிச்சக்காரன் அவரும் பலம் பெற்று சூரியனோட சேர்ந்து பலம் பெறுறதுனால உங்கள் மனசில் நினச்ச விஷயங்களை தாண்டி பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அதனால் இந்த புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். நிச்சயமான முறையில் இந்த ஆண்டு எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்ற எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பான முறையில் சிறந்த யோகங்களை எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஆண்டோட கோச்சார நிலைகள் இருக்குது. அதனால் தைரியமாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட தன்னம்பிக்கையோடு இந்த ஆண்டை கொண்டாட தயாராகிக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ஆண்டோட தலைவன் யார் அப்படின்றது தான் பொறுத்து தான் அந்த ஆண்டோட சிறப்பு இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டோட தலைவராக குரு பகவான் வர்றதுனால குரு முழு சுபராக வர்றதுனால நல்லவன் கையில் நாடு போய் சேர்ந்துருக்குன்ற சந்தோஷத்தோடு நம்ம வந்து இந்த ஆண்டை கண்டிப்பான முறையில் நல்லா தான் இருக்கும். இனி வர ஆண்டுகளும் காலங்களும் நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ஆண்டை துவங்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோச்சார நிலை நம்மளோட ராசிக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வளப்படுத்திக்கிறதுக்கும் தன்னிறைவோடு கொண்டு போகிறதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தியும் தர்மமும் தான். நம்ம என்ன தான் கிரகங்கள் நல்லா இருக்குது நமக்கு யோக பலனை கொடுக்குது அதெல்லாம் தாண்டி வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள் வெற்றி தோல்வி இதெல்லாம் சகஜம்தான். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும், லாபங்கள் இருக்கும், எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய சங்கடங்களை நம்ம வந்து தைரியமாக எதிர்கொண்டு அதை கடந்து வர்றதுக்கு நமக்கு உதவியாக இருக்க போகிறது வந்து பக்தி, இறைபக்தி. அதனால் இறைவனை தேடுங்க, இறைவனை நாடுங்க. உங்களோட சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் இறைவன்கிட்ட உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வம் யாருனாலும் சரி நீங்கள் வச்சுட்டு இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையில் செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கை கண்டிப்பான முறை நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டி இறைபக்தியை விட ஒரு விஷயம் சிறந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பசித்த வயிற்றுக்கு உணவளிக்கிறது தான். அது சக மனிதனுக்கு பசி இருக்கும், அவனுக்கும் இருக்கலாம். ஒரு விலங்கினங்களாலும் சரி பறவை இனங்களாலும் சரி அவங்களும் வந்து அவங்களுக்கும் பசி இருக்கும், அவங்களுக்கு உணவளிக்கிறது. ஏதோ ஒரு உயிருக்கு பசித்த உயிருக்கு உணவளிக்கிற மாதிரியான ஒரு சிறந்த தர்மம் எதுவுமே கிடையாது. அந்த தர்மம் தான் நம்மளை எப்பயுமே காக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அதையும் தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டே வாங்க. கல்விக்கு உதவலாம், மருத்துவ உதவிகளை செய்யலாம். அது போக இந்த மருத்துவ உதவிகளில் உணவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. உணவே முதல் மருந்து அப்படின்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ செலவினங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து உணவை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறதுனாலையுமே உங்களுடைய பிரச்சனைகள் மருத்துவ செலவினங்கள்லாம் குறையும், இல்லாமையே போகும் அப்படின்றதையுமே நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு ஒருத்தருக்கு ஒரு தனி நபருக்கான நம்ம பலன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராசி கோச்சார நிலைகள் போதுமானதா அப்படின்னு கேட்டால் அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஜோதிடமே வந்து பார்த்திங்கன்னா விதி மதி கதி அப்படின்ற ஒரு 3 நிலைகளில் இயங்கக்கூடியது தான். அதாவது விதி அப்படின்றது வந்து லக்னம். நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த நாள் நேரப்படி வந்து எந்த 12 ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய லக்னமாக வந்திருக்கும். அதன் அடிப்படையில் முதல்ல நம்ம வந்து பலன் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சந்திரன். நம்ம ராசியில் சந்திரன் நம்ம ராசிக்கு கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்றது சூரியன் அடிப்படையாக வச்சு நமக்கு நம்ம ஜாதகத்தில் சூரியன் இருக்கிற நிலையிலேருந்து மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுத்து நம்ம வந்து பலன் சொல்லணும். இதையும் தாண்டி இன்னொரு பக்கம் தான் வந்து இப்போ தற்காலிக கோச்சார நிலைகள் எடுத்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் எல்லா யோகங்களும் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது, நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஆனால் கோச்சாரம் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒட்டுமொத்த உலகத்தையுமே முடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஜாதகம் யோக பலன்கள் நல்லா இருந்தால் கூட யோக காரியங்களை செய்கிறதுக்கான அதாவது நம்ம விருப்பப்பட்டதை செய்கிறதுக்கான சூழல்கள் இருந்தால் கூட நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்தால் கூட இங்கே கோச்சாரம் சரியில்லைன்னா அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ எல்லாத்தையும் கலந்து பார்த்து உங்களுக்கான தனிநபர்களுக்கான துல்லியமான சரியான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் தீர்வையும் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.